السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த கலிமாவை ஓதுவோம். கலிமத்துல் இஹ்லாஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த கலிமாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு நலவுகளையே ஏற்படுத்தி தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு கலிமாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகுவது மஹ்ரிபுடைய நேரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய நாளும் ஆரம்பமாகின்றது. அதாவது இன்று மஹ்ரிபிலிருந்து ஜும்ஆவுடைய நாள் ஆரம்பமாகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கலிமாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகவும் சிறந்த ஒரு கலிமாவாக இந்த கலிமா இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது கலிமத்துல் இஹ்லாஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த கலிமா, அதாவது சூரத்துல் இஹ்லாஸினுடைய அந்த வசனங்களை உள்ளடக்கியதாக இந்த கலிமா இருந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் சிறந்த ஒரு கலிமா. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்று வரக்கூடிய இந்த கலிமாவை நாம் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்தி தருவான். அதே போன்று நம்முடைய எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் நமக்கு நலவை ஏற்படுத்தி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இதனை ஓதுவோம். இதனை பற்றி அறியாதவர்களுக்கு நாம் இதனை எடுத்து கூறுவோம். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.